அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு பொங்கல் திருநாளை முன்னிட்டு ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க பணம் வழங்குவது குறித்து முக்கியமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி நம்ம வீடியோல பாக்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவான பொங்கல் திருவிழா தமிழ்நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. இதற்கிடையில் பொங்கலுக்கான பரிசு தொகுப்புகள் வழங்க தமிழக அரசு தயாராகி உள்ளது. பொங்கல் பண்டிகைக்கான பரிசு தொகுப்பு அறிவிப்பை தமிழக அரசு அண்மையில் வெளியிட்டுள்ளது. அதில் 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, முழுக்கரும்பு மற்றும் வேட்டி சேலை குறித்த அறிவிப்பு மட்டுமே இடம்பெற்றுள்ளது. ஆனால் பொதுமக்கள் எதிர்பார்த்த பொங்கல் பரிசு தொகுப்பான ரூபாய் 1000 இடம்பெறவில்லை. இதற்கு பல்வேறு கட்சி தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து பொங்கல் பரிசு தொகுப்போடு ரொக்க பணம் ரூபாய் 1000 முதல் ரூபாய் 2000 வரை வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த பரிசு தொகுப்பு வழங்குவதற்கான டோக்கன் விநியோகம் குறித்த அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழர்களின் பழம்பெரும் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பிரதிபலிக்கும் விழாவாக பொங்கல் பண்டிகை தமிழ்நாட்டில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. 2025ஆம் ஆண்டு தை பொங்கலை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2,20,00,000 அரிசி குடும்ப அட்டைதாரர்களும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினர்களும் பயன்பெறுவார்கள். அதே போல் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்படும் இலவச வேட்டி சேலைகளும் வழங்கப்பட உள்ளது. இதற்கான டோக்கன் வழங்கும் பணிகள் வரும் ஜனவரி 3ஆம் தேதி முதல் விநியோகம் செய்யப்பட உள்ளது. இந்த டோக்கனில் பரிசு தொகுப்பு பெறும் நபர்கள் பொருளை பெற செல்ல வேண்டிய நேரம், நாள் குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த டோக்கன்கள் வீடு வீடாக வழங்கப்படும். அந்த டோக்கனில் குறிப்பிட்ட நாளில் சம்பந்தப்பட்ட ரேஷன் கடைகளில் ரேஷன் அட்டைதாரர்கள் தங்களது பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.